Hi carrots, I'm Milky Ben. Today நம்ம டெக்கு taking yours mine one shot ஓட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இஃப் யூ லைக் த வீடியோ சீட் ஸ்கிப் இட். போன பார்ட்டில் டயாங் வந்து ஜங்குக்கு ஹைலாண்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பார். அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அவங்க ரெண்டு பேரும் ப்ரைவேட் ஜெட்டில் தான் போயிட்டு இருக்காங்க. டயாங் உட்காந்துருக்காரு. டயாங் மேலே ஜங்குக் உட்காந்துருக்காரு. டயாங்கோட கை அப்படியே ஜங்குக்கோட மொத்த பாடியிலையும் அப்படியே விளையாடுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி கம்பளி பூச்சி ஊறுற மாதிரியே இருக்கு. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல டயாங் தொடுறதே. ஆனால் டயாங் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜங்குக்கு உடம்பு ஃபுல்லாக கையை வச்சு தடவிட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன அப்படி தொடாத, எனக்கு பிடிக்கல, அப்படி தொடாத ப்ளீஸ். எத்தனை வாட்டி பேபி சொல்றது உனக்கு? உனக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது, நான் கொடுக்கவும் மாட்டேன். உன்கிட்ட யாரு கேட்டா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நான் தொடணுமா தொடக்கூடாதா நான் உனக்கு கேட்டேனா? நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கே எதுவாக இருந்தாலும் கிங் டயாங் தான் முடிவு பண்ணுவான். அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்த வச்சுக்கேன், ஐலாண்ட் போகிற வரைக்கும்லாம் நான் போகிறதுக்கு மாட்டேன்ப்பா. அப்புறம் நான் இங்கே அதெல்லாம் பண்ணி விட்டுருவேன். என்ன வாயை மூடிக்கிட்டு வரியா? வாயை மூடிட்டு வந்தா அங்கே போய் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் என்னன்ற. இல்லைன்னா இங்கேயே பண்ணலாமா? அட இது கூட நல்லா தானே இருக்கும். நல்லா வானத்திலே எப்படி பண்ணலாமா? டயாங் அப்படியே ஜங்கு கிட்ட போறாரு. ஜங்கு கொண்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். ஐய என்ன பேபி? ஓ புருஷனை பார்த்து ஊரே நடுங்குது. நீ என்னன்னா இப்படி அழுவுற? நல்லா இருக்குமா என் பொண்டாட்டி? இப்படி அழுதா நல்லா இருக்குமா சொல்லு பாப்போம். நீயே சரி சரி அழாது அழாது, நான் இப்போ எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? நீ அழாம இருந்ததா நம்ம அமைதியா போய் ஹைலாண்ட்ல இறங்கிடுமா? எப்படி ஓகேவா? அதுக்கு நீ அழாம அமைதியா வரணுமா, எதுவும் பேசக்கூடாது. அழுகிற சவுண்ட் என் காதுல கேட்கவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? எங்க வாய முடிப்பீங்க பாப்போ, வாய முடுங்க, வாய முடுறா. அது நல்ல பிள்ளையா இருக்கணும். ஜங்குக்கும் வேற வழியே தெரியல, என்னதான் பண்ணாலும் விட மாட்டான். மேல மேல பேசுனா டயாங்க்கு கோவம் இன்னும் அதிகமாகி அவன் வேற எதனா பண்ணிடுவான்ட்டு ஜங்குக்கும் அமைதியா வரான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஐலாண்டுக்கும் வந்துட்டாங்க. அது ஒரு பிரைவேட் ஐலாண்ட் தான். அந்த ஐலாண்ட் சின்ன ஐலாண்ட் தான், சுத்தி கடல், அதுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு அப்படிதான் இருக்கு. ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. அங்க யாருமே கிடையாது. இப்ப டயாங் ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு கீழே வராரு ஜெட்ல இருந்து. அவங்க கீழே இறங்கின அடுத்த செகண்டே ஜெட்டும் கிளம்பிடுச்சு. இப்ப அங்க யாருமே கிடையாது. டயாங் ஜங்குக் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே அங்க இல்ல. ஜங்குக் ரொம்ப நேரமா துள்ளிக்கிட்டே இருக்கான். ஆனா டயாங் அப்படியே ஜங்குக்க ஒன் ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே ஜங்குக்கு தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்ட தான் போறாரு. அந்த வீடு எப்படின்னா டயாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் தான் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி இருக்கு. டயாங் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ள போறாரு. போன அடுத்த செகண்டே க்ளோஸ் ஆயிடுது. அந்த வீட்டுக்குள்ள டயாங்கால மட்டும்தான் போக முடியும், வர முடியும், வேற யாராலையும் முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வீடு ஃபுல்லாவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. வீடு பார்க்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல மாஃபியா விப்போட இருக்கு. டயாங் ஸ்ட்ரைட்டா ஜங்குக்கை தூக்கிக்கிட்டு பெட்ரூம் தான் போறாரு. ஜங்குக்கு பெட்ரூமை பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஏன்னா ஜங்குக் எப்பயுமே வந்து அவன் பெட்ரூமை வாமான கலர்ல பிரைட்டா வச்சிருப்பான். பட் இங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட்ல இருக்கு. பார்க்கவே ஏதோ ஒரு சைக்கோ ரூம்குள்ள வந்த மாதிரி அவ்வளோ இருட்டா இருக்கு. டயாங் வந்து ஜங்குக்கு பெட்ரூம் கிட்ட தான், ஐ மீன் பெட்டு கிட்ட தான் எட்டிட்டு போறாரு.
ஜங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க பெட்ல தொப்புன்னு தூக்கி போட்டுருவானுன்ட்டு அவன் இறுக்கி கண்ணை முடிக்கிறான். ஆனா அப்ப டயாங் ஜங்குக்க அப்படியே சாஃப்டா ஜென்டலா பெட்ல படுக்க வைக்கிறாரு. ஜங்குக் கண்ணை திறந்து பார்த்தா பெட்ல இருக்கான். அப்பதான் லைட்டா ரிலீஃபா மூச்சு விடலாம் போகும்போது திருப்பி ஐஸ் வைட் ஆகுது. ஏன்னா டயாங் அப்படியே ஷர்ட்டு பேண்ட் எல்லாத்தையும் கலட்டிட்டு வெறியும் இதுவோட நிக்கிறாரு. சொன்னா புரியும் நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி டயாங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்க டயாங் ஓகேவா? டயாங்க்கு வந்து நல்லா ஹப்ஸ்லாம் நல்லா பெருசா, மஸ்கல்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. அதை விட மனுஷன் இப்ப ஜங்குக்கு தூக்கிட்டு வந்திருப்பாரு, அதுல பாடி ஃபுல்லா ஒரே ஸ்வெட்டிங்கா வேற இருக்கு. அந்த டார்க்கான ரூம்ல டயாங்க இந்த மாதிரி பார்க்கறதுக்கு, அதுவும் கண்ணுல கோவம், லிப்ஸ்ல ஒரு சின்னதா ஸ்மிர்க்கோட அப்படியே மனுஷன் பார்க்க பங்கமா இருக்காரு. டயாங்க இப்படி பார்க்க ஜங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு. திருப்பியும் ஜங்குக்கு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்ன பண்றீங்க? எதுக்கு ட்ரெஸ்லாம் அவுத்து போடுறீங்க? என் முன்னாடி இப்படிலாம் நிக்காதீங்க. என்னை விட்டுருங்க. நான் போகணும், வீட்டுக்கு போகணும். அம்மா தேடுவாங்க. ஆல்ரெடி என்ன என் பேபி நிஜமாலுமே பேபி தான் போல. என்ன பண்ண போறவங்க கூட தெரியல போலயே. சோ பாவம். கவலைப்படாத பேபி, நான் சொல்லித்தரேன். ஆமா நான் சொல்லித்தரேன், சரியா? அம்மாலாம் தேட மாட்டாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பா விழலாமா? என்ன? வேணாம், கிட்ட வராதீங்க ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் வேணாம். உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றேன், இந்த பிடிக்காது வேணாம் இந்த முடிவெல்லாம் நீ எடுக்க கூடாது. உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல, புரிஞ்சுதா? இங்க நான் மட்டும்தான், கிம் டயாங் மட்டும்தான் எடுக்கணும். எத்தனை தடவை தான் பேபி நானும் உனக்கு சொல்றது? புரிஞ்சுக்கவே மாட்டியே. இங்க பாருங்க, உங்களுக்கு கம்பெனி தானே வேணும், நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டேன். விட்டுருங்க, வேணாம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேணாம், நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன், என்னை விட்டுருங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இந்த வேணாம், விட்டுருங்க, பிடிக்கல இதெல்லாம் சொல்லாதன்ட்டு. நானும் போனா போது, பாவம் சின்ன பையன், பொறுமையா நடந்துக்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்றேன். ஆனா நீ என்னை மிருகமாக்க தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க, மிருகந்தான் ஆக்கிட்ட. இதுக்கு மேல உன்கிட்டலாம் என்னால பொறுமையா பேச முடியாது அப்படின்ட்டு டயாங் ஜங்கு கிட்ட போறாரு. ஜங்கு கிட்ட ரொம்ப க்ளோஸா போறாரு. ஜங்குக்கும் டயாங் செஸ்ட்ல வச்சு தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா டயாங் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிட்ட போறாரு. ஜங்குக் எப்படியோ டயாங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தள்ளி விட்டுறான். டயாங்க் இப்ப செம்மையா கோவம் வருது. அவர் உடனே ஃபாஸ்டா இன்ச்சு போய் ஜங்குக்கோட பேக் ஹேரை அப்படியே டைட்டா பிடிக்கிறாரு. வலிக்குது வலிக்குது, விடுங்க, வலிக்குது. வலிக்குதா? அப்படித்தானே வலிக்கும்டா. நீ தள்ளி விடும்போது எனக்கும் அப்படித்தானே வலிக்கும். நானும் எவ்வளோ பொறுமையா பேசுறது, எவ்வளோதான் பொறுமையா இருக்கிறது. இல்ல, இதுக்கு மேல உன்கிட்ட பொறுமையே கிடையாது. உன்னை பாவம் பார்த்தல, என் தப்பு தான்டா. உனக்கு வலிக்குதுல்ல, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நீ அப்படி பேசினல, வேணா விட்டுருங்க பிடிக்கல அப்படின்ட்டு, அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்டா. உனக்கு புரியலையா? எனக்கு எது வேணும் உனக்கு புரியல? என் வலி உனக்கு கண்ணுக்கு தெரியல? என் வலி உன் கண்ணுக்கு தெரியாதப்போ உன் வலியை மட்டும் நான் எதுக்கு பார்க்கணும்? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க போறதில்ல. உனக்கு இருக்கு இரு,
இப்படியே சொல்லிட்டு டயங் என்ன பண்றாருனா கீழே அவர் கழட்டி போட்டிருக்காருல அந்த பெல்ட் எடுக்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. ஜங்குக் பயந்துக்கிட்டே, என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ், தள்ளி விட்டது தப்பு தான், சாரி கேட்டுக்கிறேன், என்ன அடிக்காதீங்க, எனக்கு பெல்ட்னா ரொம்ப பயம். அச்சோ பேபி, என்ன பார்த்தானா அவ்வளோ பெரிய வில்ல மாதிரியா தெரியுது, எங்க சீன் வேற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்றாருன்னா அந்த பெல்ட் எடுத்து ஜங்குக்கோட கைய ஹைட்ல வச்சு, அதாவது மேல வச்சு அப்படியே டைப் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு ஹைஸ்லாம் வேர்ட் ஆகுது. கையை எது கட்டினீங்க, கவுத்து விடுங்க, எதுக்கு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? எதுக்கு கட்டிருக்கனா, பின்ன நீதான் என்ன தள்ளி விடுறல்ல, அதான் கம்ஃபர்டபுளா பண்ணலாம் நான் நினைச்சேன். உனக்கு இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சா நான் என்ன பேபி பண்றது, அதான் என் கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். டயாங் அப்படியே ஜங்கு கிட்ட போறாரு. அவரோட ஹார்ட் ரேட் அப்படியே ஜங்குக்கோட நெக்ல படுது. டயாங் அப்படியே ஜங்குக்கோட நெக்ல இருந்து அப்படியே ஸ்னகல் பண்ணிக்கிட்டே ஜங்குக் ஃபேஸ் கிட்ட வராரு. எப்பா என்னடா வாசம் இப்படி தூக்குது, ஒரு ஃபுல் வைன் அடிச்சா கூட இவ்வளோ கிக்கராது போலயே, மூந்து பார்த்தடிக்கே இவ்வளோ கிக்கா இருக்கு. அப்போ அப்படின்னு கீழே பார்க்குறாரு. டயாங் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கே புரியும் போல. நான் இங்கே கொஞ்சம் டீப்பாக சொல்ல முடியாது, சொன்னால் என்ன வீடியோக்கு நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் மேலோட்டமாக தான் இது வந்தாலும் சொல்லணும், ஓகேவா? இப்போ அப்படியே டயாங் ஜங்குக் கிளிப்ஸ் கிட்ட போறாரு. முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது ஜங்குக் தான் ஃபேஸை அப்படிக்கோ திருப்பிக்கிட்டே இருக்காரு. டயாங்க்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை 2 கையால் அப்படியே அழுத்தி பிடிச்சி நல்லா பயங்கரமா முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட முத்தத்துல அவ்வளோ கோவம் தெரியுது. கோவத்துல டயாங் என்ன பண்ணுன்னே தெரியாம ஜங்குக்கோட லிப்ஸை போட்டு பயங்கரமா கடிக்கிறாரு. அவர் கடிச்சதுல ஜங்குக் லிப்ஸ்ல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா டயாங் அதை எதையுமே கண்டுக்காம அந்த ரத்தத்தோடயே முத்தம் கொடுக்கறாரு. இப்ப டயாங் அப்படியே மேலே ஏஞ்சி பாக்குறாரு. பார்த்தா ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட ஜங்குக்கோட ரத்தம் அப்படியே கொஞ்சோண்டு இருக்கு. அது அப்படியே கிட்ட போய் நாக்காலேயே அப்படியே எடுத்து அதையே சாப்பிட்றாரு. ஜங்குக் ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. அப்போ டயாங் தான் நல்லாதான் இருக்கு, இதுவும் நல்லா தானே இருக்கு டேஸ்ட்டு, பரவாயில்லதா, மொத்தத்தோட இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, இனிமே அடிக்கடி சாப்பிட வேண்டியதா இதையும். இப்போ டயாங் அப்படியே மேலே நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. அப்போ ஜங்குக், இங்கே மனுஷனே இல்லை இருக்கும், எப்படிலாம் பண்ணுறீங்க? ஆமா, மனுஷன்தான் மிருகம்தான், என்ன மிருகமாக்குறது யாரு? நீ தானே பேபி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, சொல்லு, நான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கேன், இப்போ கூட நான் உன்னை விட்டுறேன். விட்டுறேன்னு அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன், இப்படிலாம் பண்ணாமல் சாஃப்டாக நடந்துக்கிறேன். என்ன சொல்லு, நீ யாருக்கு சொந்தம்? சொல்லு பேபி, வாயில கேட்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன் தெரியுமா? சொல்லுடா ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. நீங்க கம்பெனிக்கோசம் தானே இப்படிலாம் பண்றீங்க. நான் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா கூட கம்பெனி நான் வாங்கி தரேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பண்ணதில்லை, வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ், கம்பெனி வாங்கி தரேன், என்ன விட்டுருங்க. அடாடாடாடா, இதுக்கு தானே எனக்கு வரும். இப்படி பேசாத நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு புரியல. இப்ப கூட பாரு, எனக்கு கோவம் அப்படியே ஏறுது, வர கொத்துக்கு அப்படியே ஒன்று இந்த பீச் இருக்குல்ல அப்படியே போட்டு முக்கி சாவடிச்சிடலாம அளவுக்கு வருது. என்ன பண்றது, முடியாதே. ஏன்னா
எனக்கு ஃபீலிங்ஸு அதாவது சொன்னால் உனக்கு எங்கே புரிய போகுது. அப்போ நீ சொல்ல மாட்ட. அப்போ நானே காமிக்கிறேன் நீ யார் ஒருத்தருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே கடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது. அவன் கத்துறான். ஆனால் டயாங் எதுவுமே கேட்கல. டயாங் சமக்கோத்தோட ஜங்குக் நெக்கு, ஸ்டொமக்கு, ஷோல்டர்னு ஒரு இடம் விட்டு வைக்கல. மொத்தம் மேலே ஃபுல்லாகவே செமையாக கடிச்சு வைக்கிறாரு. டயாங் செம கோவத்தில் இருக்கிறதுனால ஜங்கு கத்துறது அவர் காதுலேயே விழல. அது ரொம்ப அவருக்கு இரிட்டேஷனாக தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக் வந்து வேணா விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜங்குக் இப்படி சொல்ல டயாங்க்கு ரொம்ப கோவம் அதிகமாகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டிருப்பாரு. அதை எடுத்து கிழிச்சு அப்படியே ஜங்குக்கோட வாயில் மொத்தமாக அமுக்கி வச்சிடுறாரு. நீ இப்படியே பேசிகிட்டே இருந்தா நான் வாயை உடைச்சிருவேன். அதனால் நான் பண்ணி முடிகிற வரைக்கும் அது வாயிலே இருக்கட்டும், சரியா? அப்படியே ஜங்குக்கோட உடம்பு மேலே பார்க்குறாரு. அங்கங்கே செம்ம ரெட்டிஷா, ஒரு சில இடத்துல பிளட்டா, டயாங்கோட அந்த நெயில்ஸோட மார்க் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக டயாங்கோட டெக்கரேஷன் தான். டயாங்க் அப்படியே ஒவ்வொன்றையும் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணிட்டு, ஆஹா பார்க்கவே அருமையாக இருக்கே, பாரு அங்கே பாரு, அந்த ஒவ்வொரு மார்க்கும் நான் உன்னோடது நீ உன்னோடதுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்குடா. இப்போ டயாங் ஜங்குக்கு அப்படியே திருப்பி போட்டு மேலே என்னோட மார்க்கை பண்ணிட்டேன், கீழேயும் பண்ணணும்ல. அப்படியே ஜங்கோட கீழே இருக்க ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜங்குக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், அதெல்லாம் யோசிக்கல. ஒரு ஃபுல்லாக மைண்டில் ஜங்குக் விட்டு வேணாம், பிடிக்கல, அது மட்டும் தான் ஓடுது. அதனாலேயே டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. ஜங்குக்கால கத்தவும் முடியல, கை வேற ரொம்ப கட்டி போட்டிருக்கல, தப்பிக்கணுன்ட்டு ஓடி இருப்பான். அழுதது இது எல்லாமே அவன் ரொம்பவே வந்து வீக்காக இருக்கான். டயாங் பண்ணுறதுல பிளட் வேற வருது. ஆனால் டயாங் அதெல்லாம் கண்டுக்கல. அந்த பிளட்டோடவே ரொம்ப மெர்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டயாங் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, ஜங்குக் ஆல்ரெடி மயங்கிட்டான். மயங்கிட்டானா? ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டோமோ? நம்ம ஏன் ஓவராக பண்ணும்? அவன் மட்டும் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டானா, நான் மட்டும் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு டயாங் போயிட்டு இந்த வெட் கிளாத்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து ஜங்குக் க்ளீன் பண்ணிவிட்டு அவரும் க்ளீன் ஆகிட்டு வந்து ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிடுறாரு. இதே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜங்குக் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா டயாங் ரொம்ப க்ளோஸாக படுத்து ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ஜங்குக் பயந்துட்டு ஒரு ஸ்டெப்பு தள்ளி படுக்கிறான். அதை பார்த்துட்டு ஹே பயப்படாத, நான் தான், ஒன்றும் இல்லை, சரியா, எதுவும் பண்ண மாட்டேன். எப்படி தூங்கினேன்? நல்லா தூங்குனியா? ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. நானும் ரொம்ப நேரமாக நீ ஏஞ்சிப்பன்னு பார்த்துட்டு இருந்தேன், இப்போதான் ஏஞ்சேன். சரியா போகலாம். எங்க திருப்பி எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க? இப்படாட குளிக்க தான், வா. வேணாம், நானே போய் குளிச்சுக்கிறேன். எங்க இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கீழே எடுத்து வை பார்ப்போம். ஜங்குக்கும் கீழே எடுத்து வைக்கலாம் பார்க்குறான். காலை தூக்கவே முடியல, வலிக்குது. தெரியுதா வலிக்குதா? அப்புறம் எப்படி ஏஞ்சி போவ? ஜங்குக் அப்படியே திருன்னு முழிக்கிறான். இதை பார்த்து டயாங் சிரிப்பு வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி வா, நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஜங்குக் கிட்ட வந்து அப்படியே சாஃப்டாக தூக்கிக்கிட்டு போகிறாரு. பிரைடல் ஸ்டைலில் பாத்ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பாட்டப்பில் அப்படியே வார்மான வாட்டரில் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு பார்க்கவே அழகாக இருக்குது. அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்குது. அந்த ஸ்டூலில் ஜங்குக் உட்கார வச்சுட்டு
டயாங் போய் அந்த பாட்டப்ல ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே உட்கார்றாரு. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல, திரு திரு முழிக்கிறான். அப்ப டயாங் கையை நீட்டி வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. வந்து மேல உட்காருடா. அப்ப ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா இப்ப அப்படி பாக்குற? இப்ப நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. ஐ மீன் நம்புடா. வா பேபி, வந்து உட்காரு என் மேல. ஜங்குக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா நேத்தே தெரியும் டயாங் சொன்னதை பண்ணலன்னா என்ன நடக்கும்ட்டு. அதனால ஜங்குக்கும் அப்படியே அந்த பால்டப்பை பொறுமையா பிடிச்சி அப்படியே ஜங்குக்கோட டயாங்கோட கையை பிடிக்கிறான். டயாங் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜங்குக்கோட கையை பிடிச்சிருக்காரு. இப்போ டயாங் மேல ஜங்குக் உட்காந்துருக்கான். டயாங் அப்படியே சோப் எடுத்து ஜங்குக் மேல அப்படியே பட்டும் படாத மாதிரி ரொம்ப சாஃப்டா தடவிட்டு இருக்காரு. ஐ மீன் சோப்பு. ஜங்குக்கு கீழே ஏதோ குத்துற மாதிரியே இருக்கு. ஜங்குக்கா என்னன்னா டயாங் தான். ஜங்குக்கால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கு அப்படியே பயந்துக்கிட்டே டயாங்க பார்க்குறான். அப்போ டயாங் தான், பயப்படாத, நான் அதுவும் பண்ண மாட்டேன் சரியா? ராத்திரி அப்படி பண்ணதுக்கு சாரிலாம் கேட்க மாட்டேன். ஆனா லவ் யூ. டயாங் இப்படி ஜங்குக்கு அதில் விஸ்பர் பண்ணும்போது ஜங்குக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் டயாங் இப்படி சாஃப்டா ஜங்குக்கு ஹேண்டில் பண்ணும்போது ஜங்குக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் சொல்ல தெரியல. அந்த வாமான வாட்டரில் ரெண்டு பேரும் எப்படியோ குளிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ டயாங் அகைன் ஜங்குக்கு அப்படியே பிரைட்டஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே சாஃப்டா பெட்ல தான் உட்கார வைக்கிறாரு. அப்போ ஜங்குக் மிஸ்டர் கிம் டயாங். என்ன பேபி? இப்போ எனக்கு நீங்க அப்படியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு ட்ரெஸ்ஸு. டயாங் ஜங்குக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, இங்க நீயும் நானும் மட்டும்தான்டா இருக்கும். நீ இப்படியே இரு, பார்க்க நல்லா இருக்கு. இப்படியே இரு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் தானே இருக்கேன். அது இப்படியே வா. ஆமாம் இப்படியே தான். ஆனால் எனக்கு குளிருமே, எனக்கு குளிருது. டயாங் அப்போ தான் நோட் பண்ணுறாரு ஜங்குக்குன்னு வெட்டாரில் தான் இருக்கான்ட்டு. அப்படியே டயாங் டவல் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கு சாஃப்டாக துவைட்டு விட்டுட்டு அப்படியே அவன் ஃபோரட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கவர்லேருந்து அவரோட ஒரு ஒயிட் ஷர்ட் தான் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா இப்போதைக்கு இதை போடு, நான் நாளைக்குள்ள ட்ரெஸ் வேற வைக்கிறேன் சரியா? சரி. நான் என்னோட ட்ரெஸ்ஸு சைஸ் சொல்லட்டுமா? தேவையில்ல, எனக்கு அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்டா, தெரியும். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், வா நானே உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்ட்டு டயாங் தான் ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுறாரு. இப்போ போட்டு விட்டுட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாலுக்கு தான் போகிறாரு. ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் பொறுமையாக உட்கார வச்சுட்டு டயாங் கிச்சனுக்கு போயிட்டு வராரு. வரும்போது கையில் பனானா மில்க் இருக்கு. பனானா மில்கை பார்த்தோன்னே ஜங்குக்கோட மூஞ்சில் அப்படியே பிரைட்டாக ஒரு ஸ்மைலு. இந்தா உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கா? ஹை, பனானா மில்க்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தெரியும், அதான் எடுத்துட்டு வந்தேன். தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்டா? இப்போ உனக்கு வேணுமா வேணாமா? வேணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பாட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். டயாங் ஜங்குக்கே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் ஒவ்வொரு வாட்டி பனானா மில்க் அந்த கல் பண்ணும் போதெல்லாம் டயாங் ஒரு மாதிரியே இருக்கு. டயாங்கே கண்ட்ரோல் பண்றா, கொல்றானே வேற. நேற்று வேற அப்படி பண்ணியிருக்கோம், திருப்பி எதனா பண்ணிடாதா. கவுண்டரு கண்ட்ரோல். இப்போ டயாங் மொத்தத்தையும் குடிச்சு முடிக்கிறான். அப்போ ஜங்குக் அடுத்து மேலே கொஞ்சோண்டு இருக்கு. அதை பார்த்துட்டு டயாங் அப்படி கிட்ட போறாரு.
டயாங் கிட்ட வரத பாட்டுன்னு ஜங்குக்கு ஹார்ட் பீட்ல அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. அப்படியே கண்ணு முடிக்கிறான். அப்ப டயாங் அப்படியே அப்படியே பொறுமையா அவர் நாக்காலியா அதை எடுக்கிறாரு. இப்ப ஜங்குக்கு அப்படியே கண்ணை திறந்து பாக்குறான். ஜங்குக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு மாதிரி பிளஷ் ஆகுற மாதிரியே இருக்கு. ஜங்குக்கு ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். சரி பேபி, நான் போய் உனக்கு குக்கிங் பண்றேன். நீங்க உட்காந்துடு. டேங் அப்படியே போலான்னு போறாரு. டேங் கிச்சன் போலான்னு போயிட்டு ரிட்டர்ன் வராரு. உனக்கு போர் அடிக்கும்ல, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. ஜங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஸா பார்த்துட்டு இருக்கான். என்னடா, அங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணு. அதை அழுத்தினா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கையில அந்த ரிமோட்டை கொடுக்குறாரு. ஜங்குக்கும் ஓப்பன் பண்றான். அதை அழுத்துறான். அதை அழுத்தும் போது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணா ஃபுல்லாமே அங்கே கேம்ஸ் தான். ஜங்குக் வாங்கணும்னு நினைச்சதுல இருந்து எல்லாமே, வரப்போற கலெக்ஷன்ல இருந்து ஜங்குக் வச்சிருந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கல. ரொம்ப சந்தோஷமாயிட்டா ஜங்குக். அப்படியே டேங்க பார்த்து, இதெல்லாம் எனக்கா? ஆமா, உனக்குதான். பிடிச்சிருக்கா? ரொம்பவே. அப்போ சரி, நீ விளையாண்டிடு, நான் போய் குக்கிங் பண்ணிட்டு வரேன், சரியா? சரி. ஜங்குக்கு ரொம்பவே ஹாப்பியா அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப குதிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வலி அதெல்லாம் மறந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கான் எல்லாத்தையும் எடுத்து. இதை பாக்குறப்ப டயாங்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவரும் குக்கிங் பண்ண போயிட்டாரு. இப்படியே கொஞ்ச நேரத்துல டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் எப்படியோ எல்லாத்தையும் விளையாண்டுட்டு திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா டேங் தான் பக்கத்துல அப்படியே கண்ணத்துல கையை வச்சு ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் லைட்டா ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகிட்டு திருப்பி கிம்டாங் அப்படின்னு கூப்பிடும் போதுதான் டயாங், சொல்லு பேபி, நீங்க எப்ப வந்தீங்க? நான் ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியா? அப்ப எனக்கு கூப்பிட்டுருக்கலாமே. இல்ல, ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்த, அதான் சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கூப்பிடல. நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாண்டியடா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, சாப்பிட போலாமா? போலாம். அப்ப டயாங் திருப்பியும் தூக்குறாரு. இப்ப ஜங்குக் தான், இல்ல எனக்கு இப்போ ஓகே தான், நான் நடக்கிறேன். ஷோ, அமைதியாவா. அப்போ டயாங் ஜங்குக்க கிச்சன்ஸ் கூட்டிட்டு போகாம வெளியே தூக்கிட்டு போறாரு. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. கிச்சனுக்கு தானே தூக்கிட்டு போகணும், நீங்க வெளில. அமைதியான்னு சொன்னேன், புரிஞ்சுதா? இப்ப டயாங் ஜங்குக்க வெளியே தான் தூக்கிட்டு போறாரு. அங்க பார்த்தா பீச் பக்கத்துல அப்படியே டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணி இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஆப்போசிட் சேர் இருக்கு. அதுல ஒரு சேர்ல ஜங்குக் காரை வச்சுட்டு இன்னொரு சேர்ல போய் டயாங் உட்கார்றாரு. ஜங்குக் பிளேட் பாக்குறான். பிளேட்ல பார்த்தா ஃபுல்லாவே அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் இருக்கு. ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ், இது எப்படி இங்க? நான் தான்டா என் கையால பண்ணேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஜங்குக்கும் சாப்பிட்டு பார்க்கறான். எல்லாமே செமையா இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? செமையா இருக்கு சாப்பிட. ஆமாடா, நான் தான் செஞ்சேன் உனக்கோசம். ஜங்குக் டயாங்க நிமிர்ந்து பார்க்கறான். டயாங் ஆல்ரெடி ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டயாங் பக்கத்துல ஃப்ளாஸ்க்ல ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு ரெட் ரோஸ் எடுத்து அப்படியே ஜங்குக்கோட காதுகிட்ட வைக்கிறாரு. ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து டயாங்க பாக்குறான். ஜங்குக் ஆல்ரெடி டயாங்கோட ஷர்ட்டை தான் போட்டிருப்பான். அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கும் அந்த ரெட் ரோஸ்க்கும் பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். அவ்வளவுதான் டயாங் ஃபிளாட்டு. ஏன்டா, ஏன் இப்படி என்ன கொள்ற? உண்மையை சொல்லட்டுமா? அந்த ரெட் ரோஸோட
என்னோட இந்த ஒயிட் ரோஸ் தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னை தவிர வேற யாருன்னா பார்க்கணும்னு நினச்சா கூட அவங்கள கொன்னுடுவேன்டா. கண்டிப்பா கட் பண்ணி ஜூஸ் ஆக்கி என்ன ரெட் ரோஸ் மேலேயே ஊத்திடுவேன், இன்னும் ரெட் ஆகட்டும்ன்ட்டு. டயாங் சொல்றதெல்லாம் ஜங்குக் அப்படியே கேட்டுட்டு இருக்கான் சைலண்டா. அவனுக்கு என்னன்னு தெரியல, டயாங் பண்றது, டயாங் பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள. அது என்னெல்லாம் சொல்ல தெரியல. ஆனா அவனுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே சைலண்டா டயாங்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப டயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட ஸ்லோவா போகி அப்படியே சாஃப்டா முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே ஜங்குக்கை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் போறாரு. ஸ்ட்ரைட்டா பெட்ரூம் தான் போயிட்டு ஜங்குக்கு அப்படியே சாஃப்டா பெட்ல படுக்க வச்சு ஜங்குக்கோட மேல வந்து அப்படியே அவனோட ஷர்ட்டை லைட்டா விளக்கி பாக்குறாரு. நேற்று ராத்திரி டயாங் பண்ண வேலைதான், எல்லா இடமும் பார்க்க ரெட்டிஷா இருக்கு. ராத்திரி ரொம்ப பண்ணிட்டேனோ. நான் இதுக்கு இன்னும் மருந்து கொடுக்கவே இல்லைல்ல, எப்ப கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பியும் தான் டயாங் அப்படியே சாஃப்டா முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கையை அப்படியே ஜங்குக்கோட உடம்பு ஃபுல்லா போகுது. ஆனா ஜங்குக் எதுவுமே பண்ணல, டயாங்க தடுக்கவோ எதுவுமே பண்ணல. சைலண்டா அந்த முத்தத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. இப்படியே தான் டேஸஸும் போகுது. டயாங் ஜங்குக்கை ரொம்பவே கேரிங்கா லவங்கியா பார்த்துக்கிறாரு. ஜங்குக்கு டயாங் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவரோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், அந்த கேரிங்னஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கும் ஃபீலிங் வந்துருச்சு. இருந்தாலும் டயாங் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ்க்கோசம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கோசம் ஒரு வேளை இதெல்லாம் பொய்யா இல்லை கம்பெனிக்கோசமான்ட்டு இன்னமும் அவன் கன்ஃபியூஷனில் தான் இருக்கான். ஸோ அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் டயாங் பண்ணுறதுலாம் ஜங்குக்கும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். எப்படியும் டேஸஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஒன் டே ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா டயாங்க காணும். ஜங்குக் அப்படியே பதறச்சு எஞ்சி பார்க்கறான். பக்கத்துல டயாங்க காணும். ஒண்ணுமே புரியல. எப்பயுமே ஜங்குக் எஞ்சிக்கும் போது டயாங் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப டயாங் காணும்னு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப பக்கத்துல பார்க்கறான், டேபிள்ல ஏதோ ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு. அதை எடுத்து படிக்கிறான். அதுல, பேபி, அது எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் வந்திருக்கு, என்னால் அதை ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி போயிட்டு நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவேன். நான் உனக்கு தேவையானது எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன்டா. ஸோ சமட்ட பிள்ளையா இருக்கணும், சரியா? பாய், லவ் யூ அப்படின்ட்டு அங்கே ஒரு நோட் இருக்குது. அதை பார்க்கும்போது ஜங்கு ஃபேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. இருந்தாலும் அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னா எப்பயுமே டயாங் கூடவே இருப்பார். அவன் கண் முழிச்சதுலேருந்து அவன் கண் தூங்குற வரைக்குமே கூடயே இருப்பார். இப்போ சடனாக டயாங் இல்லாதது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஆனால் என்னென்னலாம் சொல்ல தெரியல. ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருக்கான் பையன். ஜங்குக்கு அப்படியே சரி ஃப்ரெஷ்ஷப் ஆச்சு ஆகலாம் அங்கே போகிறாரு. அங்கே போனாலும் டயாங் கூட ஃபஸ்ட் டைம் அந்த பாத்தப்பில் குளித்தது, தினமும் டயாங் தான் ஜங்குவை குளிப்பாட்டுவார். அதெல்லாம் ஞாபகம் வருது. அவனால் சரியாக ஃப்ரெஷ்ஷப் கூட ஆக முடியல. பாதியிலே வெளியே வந்துடுறான். ஏதோ ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கீழே போனால் அங்கேயும் டிஃபன்லாம் ரெடி பண்ணி அது மேலேயும் ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் ஃபார் யூ பிரின்சஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு லைக்காக ப்ளஷ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் செஞ்சு வச்சுருக்கான். அதை எடுத்து சாப்பிடலான்னு போகிறான். ஆனால் அவனுக்கு சாப்பிடவும் தோணலை. ஏன்னா டயாங் தான் எப்போயுமே ஜங்குக்கு கூட்டி விடுவார். இப்போ அவனுக்கு தனியாக சாப்பிட வரனா ஊர் மாதிரியே இருக்குது. ஸோ அதையும் சாப்பிடலை. அப்படியே வச்சுட்டு சரி கேமாச்சும் விளையாட போகலாம் அப்படின்னு போகிறான். ஜங்குக் கேம் விளையாட போனா அங்கேயும் விளையாட முடியல. திருப்பி அவுட் ஆகிட்டே இருக்கான். சுத்தமாக முடியல. எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அந்த கேம் அப்படியே தூக்கி போட்டு திருப்பி மேலே ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போனாலும் டயாங் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு முத்தம் கொடுத்தது, பண்ணது, அவங்க கட்டி பிடிச்சி தூங்குனது, இது எல்லாமே ஞாபகம் வருது. ஜங்குக்கு ஒரு புதுவிதமான ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் டயாங் கூட இருந்திருப்பாரு. திடீர்னு இல்லாதப்போ இதெல்லாம் மைண்டுக்கு வரவும் அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது.
எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எங்கே போனாலும் அவன் ஞாபகமாகவே இருக்கு? எங்கே போனாலும் ஏன் அவன் கூட இருந்ததே ஞாபகம் வருது? இது என்ன புதுசாக இருக்கு? வலிக்கவும் செய்யுது, இங்கே வலிக்குதே அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டை பாயிண்ட் அப் பண்ணி காமிக்கிறான். இது என்ன ஒன்றே தெரியலையே. ஜங்குக்கு இப்படி புலம்பிக்கிட்டே திரும்புறாரு. அப்போ அங்க டயாங்கோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. அது கிட்ட போயிட்டு ஜங்குக் அந்த ஃபோட்டோ கிட்ட போயிட்டு பாரு, சிரிச்சிருக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கான்ட்டு. ஆனா இங்க இருக்கும்போது அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சிருப்பான். ஐயோ, அந்த வாய்ஸ் இருக்கே எப்பப்பா, அது கேட்கும் போதே ஹார்ட் துடிக்கும் பாரு. ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்து, என்னடா என்ன பார்க்குற? என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி புலம்புறான்னு பார்க்குறியா? எல்லாம் நீ பார்த்த வேலை தான், முன்னால தான் பைத்தியம் மாதிரி புலம்புறேன். என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்க? எதனா பிளாக் மேஜிக் வச்சிட்டியா? எங்கே போனாலும் உன் நினப்பாக தான் இருக்கு. நீ தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற. உன் கூட இருந்தது தான் ஞாபகம் வருது. எத்தனை நாளாக அப்படி இல்லையே, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? உண்மையாக சொல்லட்டுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ டயாங்கா. என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல கூட. விட்டு போயிட்டல. போ, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகிறான். ஜங்குக் மிரர் கிட்ட போகிறான். மிரர் கிட்ட போயிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு பார்க்குறான். டயாங் பண்ண மார்க்ஸ்லாம் இருக்குது. அதை தொட்டு பார்க்கும்போது டயாங் பண்ண மார்க்ஸை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே, இந்த மார்க்ஸ் இது எல்லாமே நான் அவனோடதுன்ட்டு சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகிறான். அப்போது அங்கே கபோர்டில் டயாங்கோட ஒயிட் ஷர்ட் இருக்குது. அதாவது ஜங்குக்கு ஃபஸ்ட்டு டயாங் கொடுத்த ஒயிட் ஷர்ட் அது இருக்குது. ஜங்குக்கு அப்படியே எடுத்து அதை ஸ்மெல் பண்ணுறான். அது ஸ்மெல் பண்ணும்போது அப்படியே டயாங்கோட ஸ்மெல் தான் வருது. ஏன் இந்த ஸ்மெல் இவ்வளோ வார்மாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக் அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட் தான் எடுத்து போட்டுக்கிறான். ஜங்குக் அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே போய் மிரரில் பார்க்குறான். அப்போது பின்னாடி டயாங் தெரியுறாரு. அதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே திரும்புகிறான். கிம்ஜாங், என்ன பேபி புலம்பிட்டு இருக்க? புலம்பிட்டு இருக்கானா? உங்களால தான் நான் புலம்புறேன். என்னாலையா? என்னால் ஏன் புலம்புற? ஏன் என்னால் புலம்பணும்? சொல்லு. இப்படி கேட்டதும் ஜங்குக்கு என்ன சொல்லன்னு தெரில. அவன் அப்படியே திரும்ப முழிக்கிறான். அப்போது டயாங் கிட்ட வந்து, என்ன மயங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறான். டயாங் அப்படியே ஜங்குக் கிட்ட ஸ்லோவாக போகிறாரு. ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூட்டுறான். ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா டயாங் இல்லை. நிஜம் இல்லையா? நான் கூட நிஜத்தில் வந்துட்டேன்னு நினச்சேன். கிம்ஜாங், எப்போ வருவீங்க? ஸோ இப்படியே அந்த ஒன் டேவும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் சரியாக தூங்கிட கூட மாட்டான். டயாங் எப்போ வருவான்ட்டு வாசலே தான் எட்டி பார்த்துட்ருக்கான். இப்போது எங்கேயும் நடந்துட்டு இருக்கான். ஈவினிங்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னான். ஈவினிங் அங்கே போகுது, இன்னும் வரல. அப்படியே புலம்பிட்டு ஜங்குக் வாசலை பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அப்போ கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. சத்தம் கேட்டோடனே ஜங்குக் ஓடுறான். கதவு திறந்த அடுத்த செகண்டே ஜங்குக் அப்படியே டயாங் மேலே ஏறி அப்படியே கட்டிப்பிடிச்சிக்கிறான். டயாங்கும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பெட்ரூம் தான் போகிறாரு. அப்படியே ஜங்குக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே பொறுமையாக பெட்டில் உட்காராரு. இப்போது டயாங் பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு டயாங் மேலே உட்காந்துருக்கான். ஸ்டில் ஜங்குக்கு வந்து டயாங்க ஃபேஸ் பார்க்கவே இல்லை. அப்படியே அவன் நெஞ்சோடு அப்படியே ஹக் பண்ணி தான் இருக்கான். அப்போ டயாங், பேபி என்ன பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கோட சின்ன அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்த்தா ஜங்குக் கண்ணிலலாம் அப்படியே தண்ணி. பேபி ஏன் அழுகுற? ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அப்படியே டயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான்.
அப்படியே முத்தம் கொடுத்துட்டு டேங்கோட கண்ணை பார்த்து ஐ மிஸ் யூ கண்டியம், உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? இந்த ஒரு நாள் எனக்கு ஓடவே இல்லை. எங்கே போனாலும் அவங்க ஞாபகமாகவே தான் இருந்தது. உங்கள் கூட நான் இருந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகமாக இருந்தது. நீங்கள் கூட இருக்க வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் நீங்கள் கூட இருக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்ட்டு. நான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ கிம்டியாங். நான் உங்களை லவ் பண்ணுறேன். லவ் யூ. டயாங்க்கு இதை கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அவரால் நம்பவே முடியல. இது நிச்சயமாக கனவாகவே தெரியல. பேபி, நிஜமாவா சொல்கிற? நிஜமாடா? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஜங்குக்கு அதுக்கு ஆமான்ட்டு நோட் பண்ணுறோம். அப்போது டேங் தான், நீ என்ன லவ் பண்ணுறியா? எப்போதுலன்றா? ரொம்ப நல்லாவே. அப்போது ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லலை? நான் ஏன் சொல்லனா? எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது, பயமாகவும் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல கம்பெனிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. அதனால் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டயாங் அப்படியே ஜங்குக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. டயாங் அப்படியே முத்தம் கொடுத்து முடிச்சிட்டு, நீ நினைக்கிறியாடா நான் உன்னை கம்பெனிக்கோசம்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு? இல்லை, அது நான் கோவத்தில் சொன்னதுடா. நான் நிஜமானே கல்யாணத்துக்கு கம்பெனிக்கோசம்லாம் பண்ணிக்கலடா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் மேன் ஆகணுன்றது தான் ஒரு பெரிய கனவு. அதுக்கு எனக்கு உங்கள் அப்பா தான் பெரிய இன்ஸ்பிரேஷனே. அவரை பார்க்கணுன்ட்டு ஆசை. அப்போ பார்க்கணுன்னு வரப்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். அந்த முட்டை கண்ணு, பவுட்டி லிப்ஸ், இதெல்லாம் பார்க்குறப்போ நான் அப்படியே மனசை பறி கொடுத்துட்டேன்டா. ஆனால் அப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை லவ் பண்ணவோ இல்லை உங்கள் பையனை பிடிச்சிக்கின்ட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற அளவுக்கோ எனக்கு தகுதியும் படிப்பும் இல்லை. நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சி படித்ததை விட உங்கள் அப்பா கிட்ட உன்னை கேட்கணும், கல்யாணம் பண்ணிக்கின்றதுக்கோசம் படித்தது தான் அதிகம். அதுக்கோசம் நானே என்ன பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆனதுக்கு அடுத்து தான் உங்கள் அப்பா கிட்டே கேட்கணுன்னு நினச்சேன். அதே மாதிரியே ஆகவும் செஞ்சேன். நான் கேட்கணுன்னு நினைக்கும்போது தான் உங்கள் அப்பாவுக்கு இப்படி பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் சத்தியமாக எந்த ஒரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த இன்டென்ஷனுக்கோசம் உங்கள் அப்பாவுக்கு நான் அதை பண்ணலை. எனக்கு அவரை பிடிக்கும், அவரோட இன்ஸ்பிரேஷன், அதுக்கோசம்தான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அவர்கிட்ட நானே உன்னை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரே என்ன வேணும் கேட்கும்போது எனக்கு வேறு என்னடா கேட்க தோணும். அதனால தான் நான் உன்னை கேட்டேன். உன்னை எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்து உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதெல்லாம் பார்த்து பண்ணேன்டா. நீ வரும்போது இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கணுன்ட்டு. ஏன் இந்த ஐலாண்டு கூட நான் நம்மளுக்கோசம்தான் வாங்கினேன். எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அடுத்து உன்னை இதெல்லாம் கூட்டிகிட்டு காமிக்கணும், உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தான் அதுக்குள்ளே ஓடி போய் என்னை பிடிக்கலை அப்படிலாம் சொன்ன கோவத்தில் தாண்டா அன்றைக்கி நான் சொன்னேன். மற்றபடி கம்பெனிக்கோசலாம் சத்தியமாக இல்லைடா.
டயாங் எப்படி சொல்ல சொல்ல ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறான். அப்போ ஜங்குக், அப்போ அப்போ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? அப்போ அதுக்கோசம் இதெல்லாம் பண்ணீங்களா? டயாங் தலையாட்டுறாரு. அப்போ ஜங்குக் திருப்பியும், அப்போ நாம் எந்த ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைல்ல? நீ ப்ராப்பர்ட்டி தான்டா. இப்படி சொன்னதும் ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறேன் டயாங்க. எஸ், நீ ப்ராப்பர்ட்டி தான், என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட ப்ரீஷியஸ் அசட். இப்படி சொன்னதும் இப்போ சடனாக ஜங்குக்கு அப்படியே முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டயாங் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அவரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே ரொம்ப லவாங்கிய முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் பிரேக் பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ ஃபீலிங்காக இருக்குது. எதுக்குடா? இல்லை, அன்றைக்கி கல்யாணத்துலேருந்து ஓடி வந்துட்டேன்ல, அன்றைக்கி ஓடி வரலன்னா இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்ல, அதான் எனக்கு இப்போ ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு உங்களை எப்போ கல்யாணம் பண்ணுவோன்னு இருக்குது. அப்போது உனக்கு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போல இருக்காடா? ஜங்குக்கு அதுக்கு தலையாட்டுறான். அப்போ டயாங், அப்போது இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நிஜமா? எப்போ? எங்கே? எப்படி? கேள்வி கேட்காதடா, இங்கே தான், இப்போதான். இங்கேயா? ஆமாம், சொல்லு, பண்ணிக்கலாமா? ஆனால் அம்மா அப்பா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம ஹனிமூன் முடிஞ்சு அங்கே போய் பெரிய செரிமனியாக பண்ணிக்கலாம். என்ன, ஓகேவா? ஜங்குக் ஷையா அப்படியே நோட் பண்ணுறாரு. எனக்கு ஓகே தான். ஜங்குக் ஓகே சொன்ன அடுத்த செகண்டே டயாங் கால் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண சொல்கிறாரு. கிம்கியாங், எங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க? எப்படி நடக்க போகுது நம்ம கல்யாணம்? ஷூ, அதெல்லாம் நடக்கும், நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. டயாங் போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. இதில் என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணி பாடுறா. ஜங்குக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் தான் இருக்குது 2 பேருக்குமே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த வெட்டிங் ட்ரெஸ். பின்னாடி இருக்கலடா, அதுதான் அந்த வெட்டிங் ட்ரெஸ். ஓகேவா? டிஸ்பிளேல தெரிகிறது தான் வெட்டிங் ட்ரெஸ். ஓகே. ஜங்குக் கார்டு எடுத்து பார்த்து, இதுதான் நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸா? ஆமாண்டா, ரொம்பவே அழகாக இருக்குது. சரி, நான் இதை போய் போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறான். அப்போ டயாங் கையை பிடிச்சி இழுத்து, நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவரே வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுறாரு. அவரும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாரு. இப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேனா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? இது என்னதான் கேள்வி? என் ஒயிட் ரோஸ் எப்பயுமே அழகு தான். இந்த ட்ரெஸ் அழகா நல்லான்னு தெரியாது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ அழகுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப ஷை ஆகுறான். அப்போ டக்குன்ட்டு டயாங் தூக்கிக்கிறாரு. கிம்கியாங், என்ன பண்ணுறீங்க? ஷூ, அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தூக்கிக்கிட்டு பீச் சைடாக போகிறாரு. அங்கே போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறாரு. ரெட் கார்பெட்டில் தான். அங்கே ரெட் கார்பெட் போட்டு ஒரு இடம் போகுது. அப்போ டயாங் கையை நீட்டி, போடாமா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கும் டயாங் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் நடந்து போகிறாங்க. போக போக அப்படியே ஜங்குக்கு வாயை பிளந்து பார்க்குறான். ஏன்னா பார்க்க இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ் பட்டல்ஸ்லாம் போட்டு ரோசஸால் அங்கே அப்படியே ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைவேட் ஹவுஸ்லாம் நிற்கிறாங்க. பீச்சு, சன்செட்டு, அப்புறம் ரோஸாலான ஸ்டேஜ் எல்லாம் பார்க்க அப்படியே செம்ம அழகாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ டயாங், போகலாமா? போகலாமே
அப்படியே 2 பேரும் ஸ்டேஜ் தான் போகிறாங்க. அங்கே இருக்க ப்ரைவேட் ஹவுஸ்லாம் அவங்க 2 பேரையும் சேரப் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் ஹவுஸ் தான் வந்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்குறாங்க. அந்த சம்மதம்லாம் கேட்குறாங்க. 2 பேரும் சம்மதம் சொல்கிறாங்க. அவங்கள வந்து ரிங்கில் மாற்ற சொல்கிறாங்க. அப்போது டயாங் தான் அப்படியே முட்டி போட்டு கையை நீட்டி, நான் கென்யாங், எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிடுச்சு. கண்டிப்பாக என்னோடய லைஃப் லாங் உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் உன்னை கஷ்டப்பட மாட்டேன். இந்த ஊரே பொறாமப்படுற அளவுக்கு உன்னை லவ் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வேர்ல்ட்லே நான் தான் லக்கின்ட்டு நீ ஃபீல் பண்ணுற வரைக்கும் அப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன், அப்படி பார்த்துப்பேன். சியான் ஜங்குக் இப்போது மிஸ்ஸஸ் கிம் ஜங்குக்காக என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக் கண்ணெலாம் கலங்குது. ஜங்குக் அப்படியே முட்டி போட்டு, உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ ப்ளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் லெவலில் என்னால் பீட் பண்ண முடியாதுப்பா. ஆனால் நான் சாகிற வரைக்கும் உங்களை லவ் பண்ணுவேன். எனக்கு மிஸ்ஸஸ் கிம் ஜங்குக்காக சம்மதம் அப்படின்னு சொல்லி டயாங்கோட கையை ஜங்குக் பிடிக்கிறாரு. டயாங் ரொம்பவே ஹாப்பியாக ஜங்குக்கு ரிங் போட்டு விட்டுறாரு. ஜங்குக்கும் தான் ரொம்ப ஹாப்பியாக டயாங்க்கு ரிங் போட்டு விட்டுறாரு. 2 பேரும் அப்படியே ரொம்ப லவ்வோட முத்தம் கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி சன்செட், இவங்க ரொம்ப லவாங்கிய முத்தம். அப்படியே அந்த இடமே ரொம்ப வார்மாக இருக்குது அவங்க லவ்வால். இப்போது 2 பேரும் மேலே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே டயாங் ஜங்குக்கோட இடுப்பை சுற்றி, என்ன நம்மளோட நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக், டயாங் அங்கே பாருங்க ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் டயாங் நோட் பண்ணுறாரு, அங்கே ப்ரைவேட் ஹவுஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி கீழே கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்காங்க. டயாங்க்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்போ டயாங் தான், அது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எங்களோட கல்யாணத்தை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே அழகாக இருந்துரு டெக்கரேஷன் எல்லாமே, தேங்க்யூ ஃபார் ஆல், லெட்ஸ் செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கேக்லாம் வெட்டி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது ப்ரைவேட் ஹவுஸ்ட் எல்லாருமே வந்து டேக்குக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. டயாங் எப்படா போவாங்கன்னு பார்த்தாரு. போன அடுத்த செகண்டே டயாங்க வந்து ஜங்குக்கு தூக்கிட்டாரு. டயாங் என்ன பண்ணுறீங்க, ஷோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. அப்போ ஜங்குக், டயாங் அந்த சைடு இருக்க வீடு, நீங்கள் என்ன இந்த சைடு தூக்கிட்டு போகிறீங்க, ஷோ பேபி கம்னு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஜங்குக்கு ஒன்றுமே போடல, ஏன்னா வீடு அந்த சைடு இருக்குது. ஆனால் டயாங் வந்து வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. கிம்யா இப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, ஆம் பீச்சில் தள்ளி போடுறதுக்கு. என்ன, ஷோ பேபி அங்கே பாரு அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா வாயை கொண்டு பார்த்துருக்கான். ஏன்னா பீச் பக்கத்தில் மணலில் பாறைங்களுக்கு நடுவில் ஒரு ரெட் கலரில் பெரிய ஷீட்டாக போட்டு அப்படியே அதை சுற்றி கேண்டில்ஸாக இருக்குது. அந்த ஷீட் ஃபுல்லாகவே அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் தான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நைட் வேறு ஆயிடுச்சு, ஸோ இன்னமும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூன் லைட்டோட பார்க்க. டயாங் அப்படியே தூக்கிட்டு போய் ஜங்குக்க அந்த ஷீட்டுக்கு நடுவில் தான் படுக்க வைக்கிறாரு. அப்படியே ஜங்குக்க படுக்க வச்சுட்டு டயாங் வந்து பக்கத்தில் உட்காந்து, எப்படிடா இருக்கு என்னோட வேலை, கிம்யாங் எப்போ இந்த வேலைலாம் பார்த்தீங்க, அதெல்லாம் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லும் போதே இதையும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். நிஜமாவா, நீங்கள் கேடிதான், இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அப்போ டயாங் ஜங்குக் ஃபேஸை பார்த்து, அழகாக தான் இருக்குது, ஆனால் உன்னை விட இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே வந்து, புலியா நான் பாய போறேன் கூச்சு போடாதே, பகராம நீ இருந்தா ஒன்னும் ஆகாதே. அப்ப ஜங்குக், நிஜமா நான் கட்டினாலும் பாவம் பார்க்காதே, விடிஞ்சாலும் தப்பில்ல விட்டு போகாதே. போமாட்டேன்டா, போமாட்டேன், இனி உன்னை விடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படி ஜங்குக்கு அப்படியே முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படி டயாங்கோட கழுத்து சுற்றி கையை வச்சுக்கிட்டு அவனும் முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். மூன் லைட், பீச் வேவ்ஸ், அப்புறம் கேண்டில் லைட், அதுக்கு நடுவில் நம்ம டேக்கு கூட முத்தம் அப்படியே பார்க்க ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்குது. ஓகேடா, இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அப்பா எப்படியும் முடிச்சிட்டேங்க. சாரிடா, இந்த எஃப்எஃப் என்னால் ரொம்பவே டைம் எடுத்துச்சு போட. ஏன்னா எனக்கு பண்ண டைமே கிடைக்கல. இப்போ மிட் நைட்டில் தான் உட்காந்து பண்ணுறேன். அதுவும் பசங்க எப்போ போடுவீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால பாவமாக இருந்துச்சு அப்படின்ட்டு மிட் நைட்டில் உட்காந்து போட்டுட்ருக்கேன். சரி, அடுத்த எஃப்எஃப்ல நான் கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டுது. நெக்ஸ்ட்டு வேறு எஃப்எஃப்ல பார்க்குறேன். பாய் கேரட்.